ஆயிரம் ஆயிரமாய் திரண்டிருக்கும் தெய்வ சீடர்களே, இன்று சக்தி என்னும் பொருள் பற்றி பேச வேணுமாய் பெரியோர்கள் எனக்கு விருப்பம் தெரிவித்தார்கள். ஆனால் பேசுதல் என்பது ஒன்றுக்கு உட்பட்ட பொருள் அல்ல. சக்தி என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்வது நல்லது. என்றாலும் பேசுதல், எழுதுதல் என்று வைத்திருக்கிறார்களே, அது ஏன் என்பதுதான் மனிதனுடைய அளவிற்கு வேண்டுகிற ஒரு சர்ச்சை. முடிவான ஒன்றை நாம் காண்பதற்கு முடிவற்ற ஒவ்வொன்றை ஏணியாக வைத்து அறிவும் சரீரமும் ஏறுவது இயற்கை. சந்திரனை கேட்டு அழுகின்ற குழந்தைக்கு சந்திரனை தர முடியாது என்பதை உணர்கின்ற பெரியோர்கள் அந்த குழந்தையுடைய அழுகையை நிறுத்துவதற்காக கண்ணாடியை காட்டி கண்ணாடியில் சந்திர பிரதி பிம்பத்தை விழச் செய்து கண்ணுக்கு அங்கே தோன்றுகிற சந்திரனை இங்கே காணும்படியாக செய்து அழுகையை அமர்த்துவதைப் போல பல லட்சம் மைலுக்கு அப்பால் இருக்கிற ஒன்றை ஒரு சில அடிக்குள்ளாக காட்டுவதற்கு கண்ணாடியை உபயோகப்படுத்துவதைப் போல அது சந்திரனை தந்துவிடவில்லை. சந்திரன் உருவத்தை கண்ட ஆசை அதே உருவமாக கண்டு ஆசையை அமர்த்துவதற்கு உபகரணமாயிற்று. அதுபோல் முற்றும் துறந்த முனிவர்களும் ஞானிகளும் அணிவிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இடத்தில் அவர்களுக்கும் அப்பால் நிற்கின்ற ஒரு சக்தியை சாதாரண ஜன்மங்களும் அறிவின் பெயரால் அந்த அளவு வாழ்வதற்கு பிரயோசனப்பட வேண்டும் என்ற பக்குவத்திற்காக பெரியோர்கள் எழுத்தாக எழுதினார்கள். ஆனால் இதை அவை அடக்கமாக சொல்லுகிற முறையில் வித்வத் சம்பிரதாயமாக நான் சொல்லவில்லை. சாஸ்திரம் சொல்லுகிறது, உரையற்ற ஒன்றுக்கு உரைகாணும் ஊமர்கால் கரையற்ற ஒன்றுக்கு கரை காணலாகுமோ திரையற்ற நீர்வோல் சிந்தை தெளிவார்க்கு புறையற்று இருந்தான் புரிசெடையோனே என்று குறிக்கிறது சாஸ்திரம். இதே இடத்தில் ஒரு மலர் மாலையை நீங்கள் பார்க்கிறீர்கள். இது என்ன என்றால் முல்லைப்பூ என்று சொல்வதற்கு எல்லோருக்கும் தெரியும். இது எங்கே கிடைக்கிறது என்று கேட்டால் கடையில். எங்கே உற்பத்தி என்றால் நந்தவனத்தில். என்ன விலை என்றால் அதற்கு சரம் இன்ன விலை என்று பொருள். இத்தனையும் சொல்லுகின்ற நீங்கள் இதனுடைய மனம் என்ன என்று கேட்டால் நல்ல வாசம் என்று தான் சொல்ல முடியுமே தவிர முல்லையினுடைய வாசத்தை விவரமாக வார்த்தையால் சொல்ல முடியுமா? அதேபோல் ஒரு ரோஜாப்பூ, ரோஜாவினுடைய நிறம், இதழ், விலை சொல்லலாம். அதனுடைய வாசம் என்னவென்று கேட்டால் அதை சொல்வதற்கு வார்த்தை உண்டா? ஒரு ரோஜாவை நுகர்ந்து பார் என்று தான் சொல்ல முடியும். அதேபோல் ஒரு எலுமிச்சம்பழத்தை உருவத்தை சொல்லலாம், நிறத்தை சொல்லலாம், உள்ளே விதை இருக்கும் என்பதை சொல்லலாம், விலை சொல்லலாம். அதனுடைய ருசி என்ன என்றால் புளிப்பு என்று சொல்லலாம். புளிப்பு எப்படி இருக்கும் என்றால் சொல்வதற்கு வார்த்தை உண்டா? ஒரு பழத்தை நீ ருசித்துப்பார் என்று சொல்வதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இம்மாதிரி கேவலம் சாமானியமான வாசகங்களுக்கும் சாமானியமான வாசனைகளுக்கும் சாமானியமான ருசிக்கும் சொல்வதற்கு வார்த்தை இல்லை என்கிற நிலைமையில் உலகத்தின் உணர்ச்சி இருக்கிற பொழுது உணர்வால் தெரிய வேண்டிய விஷயங்களை உரையால் புகுத்த வேண்டும் என்று காண்கிற இடம் எவ்வளவு மேல்படி என்று நீங்களே உணர்ந்து கொள்ள வேண்டும். அம்மாதிரியான நிலையை அடைவதற்கு இம்மாதிரியான அடிப்படையை நாம் கையாள வேண்டியது மிகவும் அவசியம். அது பற்றித்தான் மகான்கள் இவைகளை கொண்டாடுகின்றார்கள். உதாரணமாக எந்த காரியங்களும் மனிதனுடைய கண்ணுக்கு தோன்றுகின்றவைகளை எல்லாம் சாதாரணமான நிலைமையில் இருக்கின்றவை. அறிவிற்கு தோன்றுகின்றவைகள்தான் மிக அசாதாரணமாக இருக்கின்றவையாகும். மேலெழுந்த வாரியாக பார்க்கின்றவைகள் எல்லாம் சாதாரணமான பார்வைக்கு உரியது. மிக நுணுக்கமாக பார்ப்பதற்காக இருக்கிறவைகள் எல்லாம் மிக சிரமப்பட்டு பார்ப்பதற்கு மறைந்து கிடக்கின்ற ஒன்று. அதே நிலைமையை வைத்துத்தான் முகத்தில் கண்கொண்டு பார்க்கிற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் என்று சொன்னார்கள் பெரியோர்கள். ஆனால் எல்லோரும் இந்த முகத்தில் இருக்கின்ற கண்களால் பார்க்கின்ற பார்வையை வைத்து இதன் மூலம் கிடைக்கின்ற பேராசையை பெற்று பொருள் வடிவத்தையோ மற்றும் உள்ள இக்கால வடிவங்களையே கைப்பற்றி அதன் மூலமாக வாழலாம் என்கிற நிலைமையிலேயே வாழ்நாளை வீணாளாக்கி தங்களுடைய வாழ்க்கையை விருத்தாப்பியத்திற்கும் நோய்க்கும் ஆளாக்கி மரணத்தில் முடித்து கொள்வதுதான் சகஜமாக இருக்கிறது என்றாலும்
அதை தாண்டுவதற்கு உரிய மார்க்கமும் அதற்கு அப்பால் சொல்வதற்கு ஒன்று இருக்கிறது என்பதையும் அங்கே பராசக்தியின் கிருபையால் மகான்கள் உதவியால் சட்டங்கள் வகுக்கப்பட்டு நீதி பண்ணி வைக்கப்பட்டு இருக்கிறது. முக கண் கொண்டு பார்ப்பதை தவிர வேறு எந்த கண்ணை கொண்டு பார்க்க முடியும்? வேறு ஒரு கண் இருக்கிறதா சொல்கிறார்கள். அது மிக தவறு. அது கற்பனை, பிரயோஜனமற்ற ஒன்று. இது வீணாக சொல்வதை தவிர மாற்று கிடையாது என்று சொல்லுகிற அளவுக்கு பிரச்சாரமாகி நிற்கிற நேரம்தான் இன்றைய நாஸ்திக காலம். ஆனால் அது உண்மையா என்பதை நாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணித்தான் பார்ப்போம். ஒவ்வொரு மனிதருக்கும் சாதாரண காலம் ஒன்று உண்டு. நித்திரை காலம் என்ற ஒன்று உண்டு. நித்திரை காலத்தில் கண்ணை மூடி தூங்குவதை தவிர பெரும்பாலோர் கண்ணை திறந்து தூங்குவதில்லை. ஆனால் பாதி கண்ணை திறந்து தூங்குபவர்களும் உண்டு. கால்வாசி கண்ணை திறந்து தூங்குபவர்களும் உண்டு. அப்படி சிறுபான்மையோர் திறந்து தூங்குவோருக்கும் கூட நித்திரை நேரத்தில் பார்வை இருக்காது, இருக்க முடியாது. காது கேளாது, மற்ற அவயங்கள் வேலை செய்யாது. அதே நேரத்தில் சொப்பனம் என்பதை பார்க்கிறது. சொப்பனம் பார்க்கிற காலத்தில் நல்ல உருவங்களை கண்டு மகிழ்ச்சியும், அபாகமான உருவத்தை கண்டு ஒரு பயமும், அருவருப்பான உருவத்தை கண்டு ஒரு அசூஜையும் சொப்பனத்தில் ஏற்படுகிறது. அதை பார்ப்பது எந்த கண்? இதை சிந்தித்தால் அறிவீனமாக பேசுகிற அகங்காரம் மனிதனுக்கு ஏற்படாது. அந்த கண் தான் ஞானக்கண். அந்த கண்ணை சாதாரண பாவிகள் சொப்பன அவஸ்தையில் அனுபவிக்கிறார்கள். ஞானிகள் சாஸ்திரத்திலும் அனுபவிக்கிற சக்தி பெற்றவர்கள் ஆகிறார்கள். இந்த நிலைமையை மக்களுக்கு காட்டுவதற்காகவே தான் தேங்காய் உடைத்தல் என்ற ஒரு முறை ஆலயத்தில் வகுக்கப்பட்டு உள்ளது. தேங்காய் ஒரு உயர்ந்த சாமான் என்பதற்காகவோ அல்லது அதனுடைய தாது பொருட்கள் உணவுக்கு மிக நல்லது என்பதற்காகவோ வைத்திருக்கின்றார்கள் என்று குயுக்தியாக அர்த்தம் பண்ணுவதை காட்டிலும் அதனிடத்தில் இருக்கின்ற உட்கணத்தை புரிந்து கொள்வது நல்லது. தேங்காயை மட்டையோடு கொண்டு வந்து அதை உரித்து அதன் பின்னால் உடைக்க வேண்டும் என்பதுதான் ஆகம விதி. ஆனால் அப்படி செய்ய நேரமாகும், ஆலயமும் குப்பையாகும். அதற்கு பதிலாகத்தான் மட்டையின் பிரதிநிதியாக குடுமியை சேர்த்து வைத்து கொண்டு வருவது. அந்த குடுமியை முதல்ல பீத்துவிட்டு சௌகரியமாக இப்பொழுது மூளையாக கொண்டு வருபவர்களும் உண்டு. உடைப்பதற்கு முன் பீத்து விடுகிற ஆகம விதி தெரியாத பட்டர்களும் உண்டு. அது மிக அபச்சாரம். அது குடுமியோடு வந்து அந்த மட்டையின் பிரதிநிதியாக அது நின்று அதற்குள் இருக்கின்ற சிரட்டையானது உடைக்கப்பட்டதன் பிறகுதான் அந்த குடுமி பீக்கப்பட வேண்டும். அது பீக்கப்பட்ட பின் அங்கே தெரிவது என்ன? 3 கண். அந்த 3 கண்ணிலே 2 கண் என்ன? கண்ணாக தோன்றி சிரட்டையாக நின்று ஒன்று பிரயோஜனம் அற்றதாக உள்ளது. அதில் இருக்கிற ஒரு கண் தான் உரத்தை பெறுவதற்கும், உள்ளே இருக்கிற தண்ணீரை பெறுவதற்கும், பருப்பை அணுகுவதற்கும், அதனுடைய வர்க்கம் மூளையாக வருவதற்கும் பாத்தியாக இருக்கிற கண்ணாகும். இம்மாதிரியாக முகத்தில் இருக்கின்ற கண் சிரட்டையை போல் வீண் கண். இந்த கண்ணை வைத்து வாழ்கின்ற நீ தூள சரீரமாகின்ற மட்டையை நீக்கி இச்சாவடி மமாக இருக்கின்ற பாதைக்காகவோ மனமாகிய சிரட்டை போன்ற கடினத்தை தாண்டி அதற்குள் இருக்கின்ற புத்தியின் வடிவமான வெண்மையை பெற்று, அதாவது அந்த பருப்பை பெற்று, அதற்குள் இருக்கிற சிதாகாசமான ஆகாச வடிவமாகிய கங்கையை அந்த தண்ணீரையே பரச்சுப்பதும் உண்டு. தண்ணீர் கிடையாது போனால் அதை நீ பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு அறை அணா தேங்காயில் அந்த ஆகம விதியை பெரியோர்கள் வைத்தார்கள். இத்தனையும் இருக்கின்றது. இத்தனைக்கு உள்ளாக வாழ வேண்டும். மனித வர்க்கம் என்பது சான்றோர்கள் வைத்த கருத்து ஆகும். நட்சத்திரம் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் பகலிலே பார்க்கிற ஒருவருக்கு நட்சத்திரம் தெரியாது. சூரியன் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் என்றாலும் இரவிலே பார்த்தால் சூரியன் தோன்றாது. இரவிலே சூரியனை பார்த்து தவறாக சூரியன் இல்லை என்று சொல்வதும், பகலிலே பார்த்து நட்சத்திரம் இல்லை என்று சொல்வதும் எவ்வளவு அவசர புத்தியோ அவ்வளவு அவசர புத்தி தான். தனக்கு நேரில் தெரியாதது அத்தனையும் இல்லை என்று வாதிக்க முன்வருவது எல்லாம் எல்லாருக்கும் தெரிகிற நிலைமையில் அமைந்தது அல்ல. உதாரணமாக உங்களுடைய சரீரத்தை நீங்கள் பார்த்து கொள்வீர்களானால் சரீரத்தில் இருக்கிற கால், கை முதலியவை எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அதே நேரத்தில் உங்களுடைய கண்களை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் பார்க்க முடியுமா? முடியாது.
அதற்காக ஒருவன் அவசரப்பட்டு என்னுடைய கையை பார்த்தேன், இதோ இருக்கிறது, ஆகையால் எனக்கு கை உண்டு, என் காலை பார்த்தேன், இதோ இருக்கிறது, ஆகையால் எனக்கு கால் இருக்கிறது, என்னுடைய கண்ணை பார்க்க நினைக்கிறேன், அது தெரியவில்லை, ஆகையால் கண் இல்லை என்று பேசலாமா? தவறு. பலவற்றை பார்ப்பதற்காக அமைக்கப்பட்டு இருப்பது கண். கண்கள் பார்க்கக்கூடிய நிலைமையில் சிருஷ்டிக்கப்படவில்லை. அந்த கண்களை பார்க்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரு கண்ணாடி தேவை. கண்ணாடியிலும் கண் நேராக தெரியாது. கண்ணுடைய பிரதிபிம்பமாகிய நிழல் தோன்றும். அதை பிரத்யட்ச பிராமணமாக கொண்டு தான் நிழலிலே பார்த்ததை பிரமாணமாக வைத்து நமக்கு கண் இவ்வடிவமாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்கிறது. அதற்கு அப்பால் உள்ள மனமோ புத்தியோ சித்தமோ உயிரோ அப்படி ஒரு கண்ணாடியை வைத்து பார்ப்பதற்கு இலக்காக இல்லை. இதற்காக அவைகள் எல்லாம் இல்லை என்று சொல்லும் அவசர புத்திக்கு வரக்கூடாது. பார்ப்பவைகளைத்தான் நம்ப முடியும், பார்க்காததை நம்ப முடியாது என்று ஏற்கிற ஒரு எண்ணமும் பேச்சும் பாராதவைகளை இருக்கிறது என்று சொல்வது மூட நம்பிக்கை. அது கூடாது என்று சொல்லுகிற தன்மையும் விவரம் இருக்கிறது என்பதன் பெயரால் விவரமற்ற பாதைக்கு போகின்றது பாவமாகும். மனம் புத்தி சித்தம் என்பதை காணாத போனாலும் இன்றைக்கு எக்ஸ்ரே என்ற கருவி வந்திருக்கிறது. அது மிக நுணுக்கமானவைகளை எல்லாம் பார்க்கிறது. அது உடைந்து போய் இருக்கிற எலும்புகள், அழுகி போய் இருக்கிற சதைக்கோளங்கள், உள்ளே இரத்த ஓட்டத்தை ஓடவிடாமல் தடுத்து நிறுத்துகிற கட்டிகள், இவைகளையெல்லாம் பார்க்க உதவுகிறது. ஊனக்கண்ணுக்கு தெரியாதது ஒன்றை அந்த விஞ்ஞான கருவி நமக்கு காட்டுவதற்கு தூரத்தில் இருக்கின்றவைகளை சொல்வதற்காக இருக்கிற அந்த எக்ஸ்ரே கருவி அதற்குள்ளே இருக்கிற உயிரை பார்ப்பதற்கு உபகாரப்பட்டது இல்லை. பார்க்க முடியாது. அது எவ்வடிவமாக இருக்கிறது, எங்கு இருக்கிறது என்று அந்த விஞ்ஞான கருவி பார்க்குமா என்றால் ஒரு காலத்திலும் பாராது, பார்க்கவும் முடியாது. பார்க்க முடியாதற்கு உயிர் இல்லை என்று சொல்லுகிற நிலைமையில் ஒருவன் வர முடியுமா? வரக்கூடாது. உயிர் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி சர்ச்சை செய்கிற காலத்தில் உயிர் இருப்பதால் நான் இயங்குகிறேன் என்கிற காரணம் பற்றி நான் ஒரு வழக்கு முடிய வேண்டுமே தவிர, உயிர் இருந்தால் பார்த்து இருக்க வேண்டும், பார்த்தவர்கள் காட்ட வேண்டும். ஒருவரும் பாராததால், ஒருவரும் காட்டாததால், காட்ட முடியாததால், பார்க்க முடியாததால் உயிரே இல்லை என்று வாதிப்பதற்கு ஒருவர் தயாரானால் அவர் பாடையில் படுத்து பிரேதமாக ஒப்புக்கொள்வாரா? ஒப்புக்கொள்ள மாட்டார். பார்த்ததைத்தான் நம்புவது என்பது பேசுவது ஓரளவுக்கு இருக்கலாமே தவிர சர்வத்திற்கும் அது பொருத்தமாகாது. கேவலம் உயிரையே பார்க்க முடியாத நிலைமையில் வாழ்கின்ற மனித ஜென்மம் உயிருக்கு உயிராக, உயிருக்கு அப்பாலாக பல கோடி உயிர்களை ஆட்டி வைப்பதற்காக நிற்கின்ற தெய்வீக சக்தியை பார்த்தவன் உண்டா? காட்ட முடியுமா? இல்லாதது ஒன்றை ஏன் நம்புவானேன் என்று பேசுவது அறிவின்பால் பட்டதல்ல. தங்களையும் பால்வடித்தி பலரையும் பால்படுத்துவதற்காக முயல்கின்ற தவறான கொள்கையாகும். இதை வைத்துத்தான் பெரியோர்கள் மகான்கள் ஒவ்வொரு காரியத்தையும் சாதாரண மனிதர்கள் தாமாகவே உணர்கின்ற உணர்வை காட்டிலும் அதற்கு அப்பால் பட்ட உணர்வை வைத்து அந்த உணர்வின் மூலமாக வாழ வேண்டிய தன்மையை பெறவே இந்த காரியங்களை எல்லாம் வகுத்து வைத்தார்களே தவிர தவறான பாதைக்காகவோ சுயநலத்திற்காகவோ வீணுக்காகவோ வைத்தது அல்ல. ஆனால் நாளடைவிலே கால மாறுதலால், கலியுகத்தின் மாறுபாட்டால் சுயநலங்கள் ஏற்பட்டு இருக்கின்றன. அழுக்குகள் உற்பத்தியாகி இருக்கின்றன. விபரீதமான தன்மைகள் ஏற்பட்டு இருக்கின்றன. நல்ல காரியங்களையும் பிழைப்பதற்காக உபயோகப்படுத்துகிற நபர்களும், சுயநலத்திற்காக உபயோகப்படுத்தும் நபர்களும், தவறாக உபயோகப்படுத்துகிற நபர்களும் மலிந்து நிற்கிறார்கள். ஒருவன் ஈயம் பூசாத பாத்திரத்தில் பாலை வைத்து குடிப்பாயானால் அவனுக்கு வாந்தி ஏற்படும். வாந்தி ஏற்பட்டால் அது களிம்பேறிய பாத்திரத்திலிருந்து பாலை குடித்ததால் ஏற்பட்ட வாந்தியை தவிர பாலினால் வந்த பிசகல்ல. பாத்திரத்தை மாற்றுவது நல்லதை தவிர பால் குடிப்பது தவறு என்று சொல்வது பைத்தியக்காரன். பாலை குடித்தவன் வாந்தி எடுத்தான், பால் குடிப்பது தவறு என்று பிரசங்கம் பண்ணுகிறவன் புத்திசாலி அல்ல. பால் குடிப்பது நல்லது. அது தவறான பாத்திரத்தில் வைக்கப்பட்டு இருக்கிற பொழுது அந்த பாலும் பாஷாணத்தை அடைகிறது. அம்மாதிரி தெய்வீக ஒழுக்கங்கள், நல்ல காரியங்கள், தெளிவுபட்ட சாஸ்திரங்கள், மனிதனுடைய உணர்வுக்கு அப்பாற்பட்ட உணர்ச்சிகளை கொண்டு சொன்ன மகான்களுடைய வாக்குகள் மிக நல்லவைகள்.
அவைகளை தவறான முறையில் ஒருவன் பயன்படுத்தினால், அதை தப்பான காரியத்திற்கு ஒருவன் கொண்டு வந்தால், அதை திருத்த பயன்படுவதும், அதுவும் மிக ஒழுக்க ஆனவனாக தான் நடந்து கொண்டு தன்னுடைய ஒழுங்கின் பெயரால் இதை திருத்த பாடுபடுவது நல்லதை தவிர, தன்னுடைய சுயநலத்திற்காக, தன் சம்பாத்தியத்திற்காக, தன் மனம் போனபடி காரியார்த்தங்களை அனுபவிப்பதற்காக, இது இடையராக இருக்கிறதே என்கிற நிமித்தத்தில் சீர்திருத்தம் என்கிற பெயரால் வரப்பை தட்ட நினைக்கிற ஒரு தன்மை அறிவின் பால்பட்டது அல்ல. மேலும் இந்த காந்தத்தை இப்பொழுது கையாண்டு உபயோகப்படுத்தி வருகிற தன்மை முற்காலத்திலும் இருந்தது, இருந்து அழிந்து போனது. அதற்கு பின்னால் இப்பொழுது மீண்டும் எடுத்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது இந்த விஞ்ஞானத்தால் மட்டும். இப்படி எடுத்து கொடுக்கப்பட்ட தன்மையை மனிதனாகிய ஒருவருடைய மூளை இந்த காந்தத்தின் சக்தி என்னது என்பதை உணர்வதற்கு முன்பு காந்தம் இல்லாமல் போய்விடவில்லை. இல்லாது என்றும் இருந்தது என்றும் இருக்கிறது. அதை கையாளுவதற்கு மனிதன் கண்ட காலம் சில வரையளவுக்குள் உட்பட்ட காலமாகும். அதுவும் எந்தெந்த அளவிற்கு எந்த காரியத்தை செய்ய முடியுமோ அந்தந்த அளவிற்கு தான் செய்ய முடியுமே தவிர சிருஷ்டியின் வல்லவத்தை அடியோடு மாற்ற முடியாது. கோழி முட்டை, வாத்து முட்டை போன்றவைகளை காந்த சக்தி கிடைத்ததன் பிறகு அதை நீண்ட நாள் அடைகிடந்து குஞ்சு பொறிக்க வேண்டுவதற்காக இருக்கிறது. தாமதத்தை குறுக்கி சில மணி நேரங்களில் அவைகளை பொறிக்கும்படியாக செய்ததற்குத்தான் காந்தத்தின் பெயரால் கொடுக்கப்படுகிற உஷ்ணம் பிரயோஜனப்படும். அம்மாதிரி காந்த சக்தி கொடுக்கப்படுகிற காலத்தில் குஞ்சுகள் பொறிக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் முட்டை நமக்கு தேவையில்லை, முட்டையையும் காந்தத்தின் உண்டாக்கிவிடலாம் என்று விஞ்ஞானம் நினைக்க முடியுமா? கிடைத்த முட்டையை குறுகிய காலத்தில் பொறிக்க செய்து நேரத்தை குறைப்பதற்குத்தான் விஞ்ஞானம் உதவுமே தவிர, முட்டை என்ற ஒன்றை உற்பத்தி பண்ணுவதற்கு எக்காலத்திலும் கோழிதான் தேவை. அதை விஞ்ஞானம் பண்ண முடியாது. இந்த நிலைமையில்தான் சிருஷ்டி என்பது வருகிற காலத்தில், உற்பவம் என்பது வருகிற காலத்தில் அது என்றுமே ஆண்டவனின் இயற்கையால் சிருஷ்டியின் வடிவமாக இருக்க வேண்டும். இருக்குமே தவிர அதை விஞ்ஞானம் ஒன்றும் செய்யாது. அதையும் தவிர அவசரப்பட்ட நேரத்தில் ஒரு வேகத்தில் விஞ்ஞானம் சர்வத்தையும் கண்டதாக பேசியது ஒரு காலம். மழை பெய்வதற்கு காரணத்தை கண்டதாகவும் விஞ்ஞானம் சொல்லியிருக்கிறது. ஆனால் அதை நாம் யோசித்து பார்க்கிற பொழுது சூரிய வெப்பத்தால் சமுத்திரத்தில் ஆவி ஏற்பட்டு சமுத்திரத்தின் ஆவி மேகத்திலே போய் சஞ்சரித்து மேகங்களை போய் தொட்டு மழை துளிகளாக மாறுகின்றன என்பதுதான் விஞ்ஞான ரூபமாக நமக்கு கொடுக்கப்பட்ட காரணம். பஞ்சம் என்று ஒன்று வருகிற காலத்தில் சூரிய வெப்பம் இல்லாமல் போவதில்லை, சமுத்திரத்தின் தண்ணீர் வற்றி போவதில்லை, நீராவியாக மாற முடியாமல் ஒத்துழையாமை பண்ணுவதும் இல்லை. பஞ்சத்தில் மேகம் படபடியாக வரும் என்பது போல் பஞ்ச காலத்தில்தான் அதிக மேகங்கள் உற்பத்தியாகும். மலைகள் இருந்த இடத்தை விட்டு ஓடி போவதில்லை. ஆனால் மேகம் போய் மலையை தொட்டாலும் நீர்த்துளியாக மாத்திரம் மாறுவது இல்லை. ஆனால் இப்பொழுதுதான் சர்.சி.வி. ராமன் போன்றவர்களும் கூட மழை பெய்வதற்கு காரணம் என்னவென்று விஞ்ஞானிகளுக்கு தெரியவில்லை. அது பெய்தாலும் பெய்யும், பெய்யாமலும் போகும் என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்களே என்று சொல்லி பத்திரிகையில் வரும் அளவிற்கு வந்திருக்கிறது. விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி இது நீண்ட காலத்துக்கு முன்பே நாம் அதை நுணுகி, அதாவது ஆராய்கிற காலத்தில் கண்டதாக சொல்லப்படுகின்றவைகளும் இவர்களுக்கு புரியாத மற்றொன்றும் கலந்ததால் தான் மழை பெய்யும். மேலும் விஞ்ஞானத்திற்கு விளங்காத மூல காரணம் மற்றொன்று உண்டு. அதை தெரிந்துதான் முன்னோர்கள் அதற்கு ஒரு பெருமை கொடுத்து வைத்தார்கள். அதிலும் ஒரு சிலர் இன்றைக்கு சொல்லலாம், முன்னால் எல்லாம் மலைகளில் மரங்கள் நிறைய இருந்தன, இப்பொழுது அவைகளெல்லாம் வெட்டி விட்டார்கள், ஆகையால் மழை பெய்யவில்லை என்று பேசுவார்கள். இந்த சந்தேகத்தையும் உங்களுக்கு எழுப்பி பதில் சொல்ல வேண்டுவது அடியனுடைய கடமை. இந்த பிராந்தியத்தில்தான் மரங்கள் வெட்டப்பட்டிருக்கின்றன தவிர இமயமலை போன்ற பிராந்தியங்களில் யாரும் கூப் கான்ட்ராக்ட் கொடுப்பதில்லை, எவரும் வெட்டுவதில்லை. அந்த பிராந்தியத்தில் கூட சில வருடங்களுக்கு முன்பு மழை பெய்யாமல் இருந்து மிருகங்கள் தண்ணீர் கிடைக்காமல் கீழ் பிராந்தியத்திற்கு இறங்கி வந்து குழந்தைகளை தூக்கி செல்ல நேர்ந்ததை பத்திரிகைகளை செய்தியாக படித்தீர்கள். இமயமலை போன்ற இடங்களுக்கு போயிருக்கின்ற அடியனுக்கு தெரியும், அங்கே மரங்கள் என்றும் இருக்கின்றன என்பது போய் வந்தவர்களையும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அங்கு மழை இல்லாது போகிறது என்றால் மரங்கள் வெட்டுவது மாத்திரம் காரணமல்ல, அது ஒரு உபகாரணம் தான்.
இந்த நிலைமையில் அவசரத்தின் பெயரால் விஞ்ஞானம் என்பது மெய்ஞானத்தை இல்லாது செய்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிற இடத்தில்தான் விபரீத கோலம் இம்மாதிரியான கோலங்களும் வந்துதான் தீரும் என்பதுதான் பழக்க காலத்திலேயும் ஆண்டோர்கள் சொன்ன தேவ அசுர போராட்டமாகும்.